பிரியவியான் செய்தி மத்தேயு 26 அதிகாரம் 17 முதல் 19 வரை வாசிப்போம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ணி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்காக, நகரத்திலே இன்னாரிடத்தை போய், என் வேலை சமயமாக இருக்குது, உன் வீட்டின் சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இது மத்தேயு 26 அதிகாரம் 26 முதல் 28 வரைக்கும் பார்ப்போம். அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குது என்றார். யோவான் 11:49 முதல் 52 வரை வாசிக்கும் போது, அப்போது அவர்கள் ஒருவனாக அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா என்பவன் அவர்கள் நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்களும் கெட்டு போகாதபடி ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசிரியனா இருந்தபடியால் இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிற வேண்டும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்க்கிறதுக்காகவும் மரிக்கப் போகிறார் என்று தீர்க்கதரிசனமாக சொன்னார். அதை முன்னெரிப்பதற்காகவே அவர் குறித்த நாளின்படி பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார். அவரை நினைவு கூறும்படி அந்த பிரியவியான் என்று மக்கள் அதை ஆசரிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக ஒவ்வொரு காலையும் பலி செலுத்தி பாவ நிவாரண பலியாக ஜனங்கள் மேல் தெரிப்பார்கள். தேவன் நம்மேல் ஏற்ற அன்பினால் தன் ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்புக் கொடுத்தார். உலக மக்கள் அனைவருக்காகவும் இயேசு தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆமென்.